தற்போது தாவேகாவின் எண்ணிக்கை 120ஆக உயர்ந்திருக்கிறது. பெரும்பான்மையை விட 2 இடங்கள் அதிகமாக கிடைத்திருக்கிறது. தாவேகாவிற்கு ஐயுஎம்எல் கட்சியின் 2 எம்எல்ஏக்களும் ஆதரவளித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சற்று முன்னர் விசிக நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஐயுஎம்எல்லும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்து. தற்போது தாவேகாவிற்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ச்சியாக மாற்றுக் கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவு என்பது தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2-3 முறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர்களை தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து சந்தித்த நிலையிலும் தொடர்ந்து மறுத்து வந்த நிலையில தற்பொழுது இறுதியாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி அதிக தொகுதிகளை கைப்பற்றிய கட்சியாக பார்க்கப்பட்டது. இருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை எந்த ஒரு கட்சியும் கைப்பற்றாத நிலையில ஆளுநர் தரப்பிலிருந்து 118 சட்டமன்ற உறுப்பினர்களை நிரூபிக்கக்கூடிய கட்சியினரே ஆட்சி அமைப்பு தரப்படும் என ஏற்கனவே அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக 3 முறை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் போதுமான பெரும்பான்மை இல்லாததன் காரணமாக இதுவரை ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோராமல் இருந்தார்கள். இந்த நிலையில முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததனால மொத்தமாக 116 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது கிடைத்தது. இருந்தாலும் கூட இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுக்காக தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளுடைய பதிலை எதிர்நோக்கி தமிழக வெற்றி கழகம் காத்திருந்தது. இந்த நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக தான் விடுதலை சிறுத்தை கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்ததன் மூலம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக கிடைத்து ஆட்சி அமைக்க பெரும்பான்மையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது கிடைத்துவிட்டார்கள். இந்த நிலையில இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கக்கூடிய நிலையில மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம் என்பது கூடுகிறது. குறிப்பாக கடந்த 2-3 முறையாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தொடர்ச்சியாக ஆட்சி அமைப்பதற்காக தொடர்ந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இந்திய முஸ்லீம் லீக் யூனியன் கட்சியுடன் ஆதரவு கேட்டும் பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில இறுதியாக அவர்களும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தருவதாக கூறிவிட்டார்கள். குறிப்பாக நிபந்தனையற்ற ஆதரவு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற 3 கட்சிகளுமே, அதாவது 2 கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல விடுதலை சிறுத்தை கட்சி என 3 பேருமே நிபந்தனையற்ற ஆதரவுகளை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நிபந்தனையற்ற ஆதரவுகளை கொடுத்து வெளியிலிருந்து ஆதரவு தரப்போவதாக கூறியிருக்கார்கள். ஆதரவு கொடுத்ததன் அடிப்படையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. இந்த பெரும்பான்மையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக மூத்த தலைவராக பார்க்கப்படக்கூடிய செங்கோட்டையன் அதே போல அருண்ராஜ் ஆகியோரும் அதற்கான கடிதத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜயை சந்தித்து அந்த கடிதத்துடன் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். முத்து, தற்போது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்களிடம். அந்த கடிதத்தில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் இவங்க 3 பேருமே அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 பேருமே நிபந்தனையற்ற ஆதரவு தான் அளித்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்குமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ன எதுவுமே கேட்கவில்லை, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நல்லாட்சி, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி நல்லாட்சிக்கும் மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அதே போல இவர்களுடைய அரசியல் நோக்கத்தை பொறுத்தவரைக்குமே மத்திய அரசை எதிர்த்துதான் இருக்கும். அதன் அடிப்படையில தற்பொழுது இவர்களும் அதே நோக்கில தான் நம்மளுடைய கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக நிபந்தனையற்ற ஆதரவும் அதே நேரத்தில் ஆட்சியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் குரல் எழுப்புவோம் என்ற அடிப்படையில தான் தற்பொழுது நிபந்தனையற்ற ஆதரவு என்பது அளித்திருக்கிறார்கள். ஆட்சியில பங்கோ அல்லது அமைச்சரவையில் இடமோ என்ற எந்த ஒரு கோரிக்கையும் அவர்கள் தரப்பிலிருந்து விடுக்கவில்லை. தொடர்ச்சியாக நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குகிறோம், தொடர்ந்து ஆட்சியில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம் என அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது அதற்கான கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவரை சந்தித்து அந்த கடிதத்தை வழங்குவதற்கு அந்த கடிதத்திலும் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினோட கடிதத்திலும் சேர்த்து மொத்தம் 120 சட்டமன்ற உறுப்பினரோட ஆதரவுடன்
இன்னும் சட்ட நேரத்துல ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். தற்பொழுது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தரப்பிலிருந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒப்புதல் வைத்து அதற்கான ஆதரவு கடிதத்தை அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் காதிர் மொய்தீன், தமிழக வெற்றி கழக சென்ற மூத்த தலைவர் செங்கோட்டையனிடம் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். முத்துக்குமார், தற்போது பட்டினப்பாக்கம் இல்லத்துல தாவைக்க தலைவர் விஜய் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரதா சொல்லப்படுகிறது. இந்த கடிதங்கள் அங்கு சென்று சேர்ந்திருக்கிறதா? எத்தனை மணிக்கு ஆளுநரை சந்திக்கிறார்கள்? உறுதியான நேரம் தெரிய வந்திருக்கிறதா? ஆளுநரிடமிருந்து நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பான தகவல்கள் என்ன? நிச்சயமாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பெரிய நாளாக பார்க்கப்பட்டது. என்னென்னு கேட்டால், தமிழக அரசியலை பொறுத்த வரைக்குமே இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒவ்வொரு நாளுமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளாகவும் அதே நேரத்துல பரபரப்பாகவும் இருந்து வந்தது. கடந்த 5 நாட்களாகவே இந்த சூழல் நிலவி வந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு யாருக்கு என்பது குறித்து தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதன் அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் தமிழக மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் வட்டாரங்களிலும் நிலவியது. இந்த நிலையில்தான் சற்று நேரத்திற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அதற்கான கடிதத்தையும் கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவருடைய 2ஆம் கட்ட தலைவராக பார்க்கப்படக்கூடிய ஆதவ் அர்ஜுனுடன் கொடுத்து விட்டார்கள். இதனை கொண்டாந்து விஜயுடன் கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல மேற்கொண்டு செங்கோட்டையன் தரப்பிலிருந்து பெற்று வரக்கூடிய, அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டு வர இருக்கிறார்கள். அதன் பிறகு ஏற்கனவே ஆளுநரிடம் இவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுநரை பொறுத்த வரைக்குமே இன்று இரவு 7 மணிக்கு கேரளா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்பாக தற்பொழுது ஆளுநரை சந்திக்க தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் மாலை 5 மணிக்கு இந்த ஆளுநரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. ஆனால் தற்போதைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் மணி 5 கூட சொல்லல. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்னும் வரவில்லை. எப்பொழுது ஆட்சி அமைப்பு வருவதற்கு விஜய் நேரடியாக சந்திப்பதற்கு ஆளுநர் தரப்பிலிருந்து இன்னும் அனுமதி என்பது அளிக்கவில்லை. இன்னும் நேரம் ஒதுக்கப்படவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் நேரம் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேரம் ஒதுக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களுடைய தலைவர்களுடன் சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். கிட்டத்தட்ட அதிக பெரும்பான்மையுடன் கிட்டத்தட்ட ஒரு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநரை சந்தித்து 4வது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். ஏற்கனவே 3 முறை ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்த நிலையில இதுவரை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் தரப்பிலிருந்து எந்த ஒரு அழைப்பும் விடுக்காத நிலையில தற்பொழுது அதிக பெரும்பான்மையாக இருக்கப்படக்கூடிய 118 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தாண்டி மொத்தமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் சேர்த்து 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த முறை ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு கண்டிப்பாக உரிமை கோருவார், அதாவது அனுமதி அளிப்பார் என எதிர்பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர இருக்கிறார். முத்துக்குமார், பொதுவாக பெரும்பான்மை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்கப்படும். ஆனால் இந்த முறை 3 முறை ஆளுநரை சந்தித்தும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கல. இதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? இன்றும் இரவு 7:10 மணிக்கு அவர் கேரளா செல்ல இருக்கிறார். திங்கட்கிழமை அங்கு பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. இங்கு எப்போது பதவியேற்பு நடைபெறும்? ஏன் இந்த தாமதம்? நிச்சயமாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்குமே தமிழக வெற்றி கழகம் தான் அதிக இடங்களை கைப்பற்றிருக்கிறது. மொத்தம் 108 இடங்களை கைப்பற்றிருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் என்பது தேவைப்படும். 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு பெரும்பான்மையாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில ஆளுநர் தொடர்ச்சியாக விஜய் ஆட்சி அமைக்க கோரினாலும் கூட விஜய் தரப்பிலிருந்து, அதாவது தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து முதற்கட்டமாக 108 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுகளை பெற்றிருந்தார்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கிறதற்கு தொடர்ந்து உரிமை கோர போனார்கள். முதல் முறையாக செல்லும் பொழுதும் 2வது முறையாக செல்லும் பொழுதும் அந்த 118 பெரும்பான்மை இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என ஆளுநர் தரப்பிலிருந்து திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே 3வது முறையாக ஆளுநரை சந்தித்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அப்பொழுது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு உட்பட மொத்தம் 116 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது கிடைத்திருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்பிலிருந்தும் ஆதரவு கிடைத்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருந்தது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செய்தியாளர் சந்திப்பை பொறுத்து எடுத்துக்கொண்டது. என்று கேட்டால் இடதுசாரிகளுடைய அடிப்படை, அதாவது கருத்துக்களை கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பார்கள். அதன் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நேற்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செய்தியாளர். முத்துக்குமார், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலேயே இருங்க.